அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் திருக்குறள் டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு திருக்குறளோட அந்த முக்கியத்துவம் அப்படின்றது போக போக அதிகமாகுமே, கொஞ்சம் குறையாது. ஓகேவா? அதனால் திருக்குறளை நம்ம நல்லா படிச்சுக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து ஜிஎஸ் பார்ட்லேயே 2-3 கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்லேயும் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். அதனால் திருக்குறள் டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தான் நம்மளுக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்லாதவர்களை எதனுடன் ஒப்பிடுகிறார்? வெறுமனே திருக்குறள் தெரியாமல் நீங்கள் இந்த கொஷினை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனோட ஒப்பிடுகிறார் அப்படின்றதே தெரியாது. ஆனால் திருக்குறளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார். விலங்கோடு மக்கள் அணையர், இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அறிவு விளங்குவதற்கான முக்கியமான நூல்களை கற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கல்லாதவர்களும் இருந்தாங்க அப்படின்னா மக்கள் கூட விலங்குகள் இருக்கிற மாதிரியான அளவு இருக்கும். அதாவது படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னா படித்தவங்க மக்கள் அப்படின்னும் படிக்காதவங்கள அனிமல்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அந்த குறளை பார்த்துக்கோங்க. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இப்போ புதுசாக நம்மளுக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொற்களை சீர்படுத்தி எழுதுக அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் மேக்சிமம் திருக்குறள்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை திருக்குறள் நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? என்பு அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குறளில் தான் நம்மளுக்கு என்பு அப்படின்னு ஸ்கூல் புக்ஸில் வந்திருக்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு இல்லாதவங்க தான் எல்லா பொருளுமே என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் அன்புடையவர்கள் தன்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஸ்டின். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஒருத்தவங்க உலகத்தோட ஒட்டி வாழறதுக்கு சான்றோர்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சு வாழலை அப்படின்னா அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்னது அறிவில்லாதவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின். புத்தேல் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா திருடாதவர். கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. ஓகேவா? கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. அதாவது களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறி போகும். ஆனால் களவு செய்யாமல் வாழ்வோருக்கு தேவர் உலகமும் வாய்க்க தவறாது. ஒருத்தர் திருடுறான் அப்படின்னா அவனோட உயிர் கூட அவனுக்கு நிலைக்காது. ஆனால் திருடாமல் இருக்கவங்களுக்கு தேவர் உலகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் செம சூப்பராக இருக்கும். இந்த திருக்குறள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு நம்ம ரியாலிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே அது தெரியும். இல்லாதவங்க ஒருத்தவங்க எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல குணங்களோடு இருந்தாலும் சரி, அவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரே விஷயத்தினால அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருப்போம். சரியா? அந்த குறள் தான் இது. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வர். ஆனால் செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்களின் விரும்புனவற்றை எல்லாம் விட்டு விடுவதனையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் துறவு. அதுக்கு என்ன திருக்குறள் அப்படின்னா,
அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. துறவரவியல்ல இந்த குறள் வந்து இருக்கு. சரியா? அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. ஐம்பொறிகளுக்கு உரிய 5 புலன்களின் ஆசையும் வெல்லுதல் வேண்டும். அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 புலன்களையும் என்ன பண்ணணும்? விட்டுட்டு வாழறது தான் வந்து துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே குறள் சம்பந்தமாக தான் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு குறளை வந்து சொல்லலை, ஒரு குறளோட மீனிங்கை மட்டும் சொல்லிட்டு அதில் எந்த அதிகாரத்தில் அந்த குறள் வந்திருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ திருக்குறளை எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து அரண் வலியுறுத்தல் 3வது அதிகாரம் தான் இது. அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு குறளில் வந்து இருக்கு. சரியா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமைப்படுறது, அவா அப்படின்னா ஆசை, வெகுளி அப்படின்னா கோபம். சரியா? இன்னா சொல் அப்படின்றது தீய சொல். அப்போ இந்த 4மே விலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் அறம் அப்படின்னு அரண் வலியுறுத்தல சொல்லியிருக்காரு. டேஷ் 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 இவை 2ம் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மீனிங் பார்த்தீங்க, ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் படிக்கலைன்னா எல்லாமே வர மாதிரி இருக்கும். பொருளும் குடியும் கடுஞ்சொல்லும் தண்டனையும் ஒற்றும் நீதியும் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, புக்கில் வந்து இது இல்லை. சரியா? அதுக்கப்புறமா தான் வெளியிலேருந்து கேட்டுற ஒரு கொஷின் தான் இது. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறளும் கூட. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை 2ம் தெற்றென்க மன்னவன்கண். ஒரு மன்னவருக்கு இன்றியமையாத ஒன்று எது அப்படின்னா ஒற்றினையும் முறைமை அறிந்த நூலினையும் தெரிய வருந்திய மன்னவனுக்கு இவை 2ஐயும் கண்களாக தெளிக அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அரசருக்கு கல்வி இன்றியமையாதது போல ஒற்றும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அரசியல்ல இந்த குறள் வந்து இருக்கு. ஒரு மன்னவன் வந்து எப்படி அறிவான நூல்களை படிச்சுக்கணுமோ அதே மாதிரி அவன் ஸ்பை வச்சுக்கணும் அந்த காலத்துல அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனி இருக்கும்போது காய்களை தின்பது போல அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, பேசுறதுக்கு தமிழ்ல நிறைய இனிய சொற்கள் இருந்தாலும் கடுமையான சொற்களை ஒருத்தர் பேசுறது அப்படின்றது தான் கனி இருப்ப காய் கவர்ந்த அற்று அப்படின்னு சொல்லும். அப்ப அதுக்கு என்ன குறள்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த அற்று அப்படின்னு வரும். அடுத்தது, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இது வந்து ஒரு கூற்று. திருக்குறளானது இல்லறத்தை பற்றியும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. காரணம் வந்து இந்த பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்ட். கூற்றும் சரி, காரணமும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மனு தர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் பெண்களுக்கான மரியாதை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருக்குறள் மகளிரோட மாண்பை எங்கேயும் குறைக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகின்றார் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா விஷத்தை சாப்பிட்றவங்க தான் கல் சாப்பிட்றவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒருத்தன் கல் குடிக்கிறான் அப்படின்னா இந்த காலத்தில் அதை வந்து நம்ம மது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அப்போ அவன் வந்து விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அருமையான ஒரு குறள். துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். சரியா? அதாவது இப்போ ஒருத்தவங்க தூங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே தூங்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது, சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. நம்ம இறந்து போனாலும் நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும். அப்போது நம்ம தூங்குறது எதுக்கு உதாரணம் அப்படின்னா இறப்புக்கு உதாரணமாக சொல்கிறாரு. அதே மாதிரி தான் விஷம் குடிக்கிறதும் கல் குடிக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல, அவ்வாறே கல்லுண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சுண்பவரே ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? அடுத்த குறள் பாருங்க. தெளிவு
குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது திருக்குறள்ல வராது, ஆனால் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, திருமந்திரத்தில் வர ஒரு லைனு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அது வந்து திருமந்திரத்தில் இருக்கிற ஒரு லைன். சரி, அடுத்த கொஸ்டின். அந்த பாட்டையும் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு தந்தை மகற்காற்றும் நன்றி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு செய்கிற நன்றி கடன் எது அப்படின்னா அவையத்து முந்தி இருப்ப செயல். இதுக்கு என்ன குறள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல். அதாவது ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு செய்கிற உதவி எது அப்படின்னா, ரோட்டில் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மகனை பெறதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன தவம் பண்ணாரோ அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. அந்த அளவுக்கு ஒரு புகழை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, உயிருக்கு ஊதியமாவது எது அப்படின்னு வள்ளுவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் பிறந்ததுனால என்ன நடக்கணும் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல் அப்படின்னா கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். அந்த கொடுக்கறதுனால ஒரு புகழ் வரும் இல்லையா, அதுதான் இசைப்பட வாழ்தல். அப்போ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிறந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா, அந்த ஒன்று தான் வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் ரெண்டும். சரியா, அடுத்தது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்ற ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்துகிறார்? இது நம்ம நேர்த்தே பார்த்தோம். பொருள் உடையவர் செய்யும் செயலுக்கு தான் வள்ளுவர் இதை வந்து ஓமையாக சொல்கிறாரு. அந்த குறள் என்னது? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விழிப்பதை எதனோடு ஒப்பிடுகிறார்னா பிறப்போட ஒப்பிடுகிறார். இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, அதாவது குழப்புற மாதிரி இருக்கும். உறங்கி விழிப்பதை அப்படின்னு சொல்லி, உறங்கினதுக்கு பின் விழிப்பதை எப்படி சொல்கிறாருன்னு தானே கேட்டிருக்கணும். உறங்கி விழிப்பதைன்னு கேட்டு பிறப்பு இறப்புன்னு ரெண்டுமே கொடுத்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருந்தால் இருந்துச்சு. விழிப்பதை வந்து அவர் பிறப்போட ஒப்பிடுகிறார். நம்ம தூங்குறத வந்து இறப்போடையும் விழிக்கிறத வந்து பிறப்போடையும் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சாவு நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னா இந்த குறள் வந்து படிக்கலாம். சரியா, அதாவது சாவு நினச்சிலாம் யாரும் பயப்பட தேவையில்லை, நம்ம தூங்குறதுக்கும் சாகிறதுக்கும் சமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தூங்கி ஏந்திருக்கோம் இல்லையா, அந்த ஏந்திருக்கிற மாதிரி தான் நம்மளோட பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அடுத்த கொஸ்டின். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதிகாரத்தை பற்றி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய அறிவான நூல்களை படிச்சிருப்போம், ஓகேவா. ஆனால் அந்த டைமுக்கு நம்மளுக்கு அது கை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் கொடுக்காது. அப்போது நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்மளோட தலையில் அதான் எழுதியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். அதுதான் இந்த அதிகாரம் ஊழ். அடுத்தது பாருங்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ட்டு ஒரு பாட்டோட லைனை வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. அதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். அதனால் மனுநீதி பார்த்தீங்கன்னா எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை அப்படின்னு இன்னொரு கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது, இந்த பாடல் வந்து மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
1 சரி 2 சரின்னுலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா 4மே சரி. அந்த பாடலை எழுதினவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார் தான். மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலில் தான் இந்த பாட்டு வரி இடம் பெற்றிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னதை சிறப்பாக சொல்லுது. மனு தர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லலை. சரியா? அடுத்த கொஷின், டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்த கொஷின், வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் 3 விஷயங்களை எழுதியிருக்காரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு. அறத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு குருவா இருந்து சொல்வார். பொருளை சொல்லும் பொழுது அவர் ஒரு அரசியல் சாமதம் ஒரு அமைச்சர் மாதிரி இருந்து சொல்லியிருப்பார். அடுத்தது இன்பப்பால் அப்படின்னும் பொழுது ஒரு கவிஞன் மாதிரி இருந்து சொல்லியிருப்பார். அப்போது அவரோட அரசியல் சிந்தனைகளையும் பொருளாதார சிந்தனைகளையும் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொருட்பாலில் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ.